ராகுல் காந்தியை தாம் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்ததால் தம் மீது எரிச்சலும் கோபமும் அடைந்துள்ள பாஜக இந்து மதத்திற்கு எதிரான கட்சி திமுக என்று பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து பாளையங்கோட்டையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தியை தாம் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவேன் என பிரதமர் மோடியும் பாஜகவும் எதிர்பார்க்கவில்லை என கூறினார். அதனாலேயே திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ற அவதூறு பிரச்சாரங்களை பாஜக மேற்கொண்டு வருவதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதா ஆட்சியை விட அதிகமாக கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பூசாரிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். திருக்கோவில்கள்ல கருணை இல்லங்களை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தமிழில ஆகம நூல்களை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கிராமப்புற கோவில்களுக்கு நியாய விலை கடைகளை நிர்ணயித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். விநாயகர் போற்றி, முருகன் போற்றி, சிவன் போற்றி, திருமால் போற்றி போற்றி புத்தகங்களை வெளியிட்டு தமிழில் வழிபாட்டுக்கு உறுதுணை செய்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆடு வளர்க்கிறேன் மாடு வளர்க்கிறேன் என கூறும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களை வளர்த்தாரா என கேள்வி எழுப்பிய ஸ்டாலின், சசிகலா செய்த மிகப்பெரிய தவறு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கியதுதான் என்று விமர்சித்தார். திடீர்னு பார்த்தா 2 நாட்களாக அவர் ஊராக போய் பேசுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆடு வளர்க்கிறேன், நான் மாடு வளர்க்கிறேன். அவர் ஆடு வளர்த்தாலும் மாடு வளர்த்தாலும் நமக்கு கவலை இல்லை. மக்களை வளர்த்தாரா? நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தாரா? இதெல்லாம் முதலமைச்சர் பேசுகிற பேச்சா? ஆடு வளர்க்கிறேன் மாடு வளர்க்கிறேங்கன்னு. ஆக எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் இன்னைக்கு நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கு என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கவலை. ஏதோ சசிகலா செஞ்ச எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க அந்த அம்மா. அதுல மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டா, இந்த இவரை முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சதுதான். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மெரினா கடற்கரையில் 6 அடி நிலம் கூட தராமல் கருணாநிதியை மரணத்தில் கூட சித்திரவதை செய்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் என கடுமையாக சாடினார். தலைவர் கலைஞர் அவர்களை எவ்வளவு அவமானப்படுத்தி கொச்சைப்படுத்தி இறந்த ஒரு தலைவர். அவர் நம்மை விட்டு இறந்திருந்தாலும் மறைந்து போயிருந்தாலும் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே மட்டுமல்ல, தமிழர்களுடைய உணர்விலே மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் கூசாமல் விமர்சிக்கிற அந்த செய்திகளையும் பத்திரிகையில் பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதற்கு முடிவு சொல்லக்கூடிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதற்குரிய தண்டனையை வழங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கலைஞரின் மரணத்திலே கூட சித்திரவதை செஞ்சவங்க, மறந்துடாதீங்க. ஆக அந்த கூட்டம், எடப்பாடி கூட்டம் செஞ்சிச்சு.